ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இன்னைக்கு தசகம் 20 பாராயணம். நேற்றைய தசகம் வரைக்கும் ஸ்வயம்புவ மனுவோட முதல் பிள்ளையான உத்தான பாதனோட வம்சாவளியினரை பார்த்தோம். அந்த வம்சாவளியில கடைசியா வந்தது தான் தக்ஷன். இன்னைக்கு இந்த தசகத்துல பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு. குருவாயூரப்பா அதே ஸ்வயம்புவ மனுவோட இரண்டாம் பிள்ளையான பிரியம்பிரதன் அவரோட வம்சாவளியினர் தான் நாம பார்க்க போறோம். பிரியம்பிரதனுக்கு ஒரு பையன், அவர் பேரு ஆக்னித்ரன். அவருக்கு ஒரு பையன் பேரு நாபி. இந்த நாபிக்கு தான் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரிய யாகம் நடத்துறாரு. இப்போ இந்த யாகம் நடத்துறது தனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்லாம தன்னோட மனைவியை சேர்த்துக்கிட்டு மேருதேவியை சேர்த்துக்கிட்டு குருவாயூரப்பா உன்னோட உகப்புக்காக இந்த யாகத்தை அவர் நடத்துறாரு. அப்படி யாகம் நடத்திட்டு இருக்கும் போதே யாகத்தோட நடுவுலையே குருவாயூரப்பா உன்னோட அம்சமா மகாவிஷ்ணு தோன்றி அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நாபி சொல்றாரு, எனக்கு என்னைக்குமே உன் மேல பக்தி மட்டுமே இருக்கணும், இந்த உலக சேமமும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இன்னொன்னு வேண்டுதலா நாபி கேட்கிறாரு, எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ விஷ்ணு பகவான் சொல்றாரு, ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போன்றவன் அப்படின்னா நானே தான் மகனா வந்து பிறக்கணும், அதனால என்னோட அம்சமான ருஷபதேவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து உனக்கு மகனா பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேல்வித்தியில அவர் மறைஞ்சு போயிட்டாரு. இப்போ நாபிக்கும் மேரு தேவிக்கும் மகாவிஷ்ணுவோட அம்சமான ருஷபதேவர் குருவாயூரப்பா நீங்க தான் வந்து பிறந்தீங்க. அவரு உயர்ந்த குணத்திலையும் பெருமைகள் வாய்ந்தவராகவும் இருக்க போறாரு அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் கபில தேவர் அவரும் குருவாயூரப்பா உங்களோட அம்சமா தான் பிறந்திருந்தாரு. அடுத்து பிருது சக்கரவர்த்தி அவரும் உங்களோட அம்சம்தான். இப்போ இந்த ருஷபதேவர் எதுக்காக இந்த பூலோகத்துல வந்திருக்காரு அப்படின்னா யோகத்தையும் பக்தி யோகத்தையும் பரப்புறதுக்காக. குருவாயூரப்பா இந்த மாதிரி ருஷபதேவர் பிறந்த உடனேயே நாபி அப்படிங்கிறவரு அவருக்கு தேவையான எல்லா அரசுரிமையும் செஞ்சு கொடுத்துட்டு அவரு மேரு தேவியோட வனம் போயிட்டாரு. வனம் போய் தவம் இருந்து வைகுண்டத்தையும் அடைஞ்சிட்டாரு. இப்போ ரிஷபதேவர் நல்ல முறையில ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. அவரு யோகியா தான் இருந்தாரு. அதே நேரம் உங்க மேல பக்தியாவும் அந்த ஆனந்தத்தையே பெரிய ஆனந்தமாவும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்போ இந்திரன் அவர் மேல பொறாமப்பட்டு, அவர் ஆட்சியில பொறாமப்பட்டு, அவர் பெருமையில பொறாமப்பட்டு, அவர் ஆட்சி பண்ண இந்த இடம், அந்த இடத்துல மழையே பொழியாம அவரு தண்டனை கொடுத்தாரு. இத பார்த்த ரிஷபதேவர் தன்னோட யோக சக்தியினால நல்ல மழை பெய்ய வச்சு இந்த பூமியை நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்த இந்திரன் தன்னோட தவற உணர்ந்து தன்னோட புதல்வியான ஜெயந்திய அவருக்கு மனம் முடிச்சு வச்சாரு. ரிஷபதேவர் என்னதான் யோக சாஸ்திரத்தையும் பக்தி யோகத்தையும் பரப்புறதுக்கு இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் தன்னோட ஒரு கொள்கையான வாரிசுகளை பரப்பணும், அதாவது நல்ல புதல்வர்களை குலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் அவரு கடைபிடிச்சாரு. அதனால அவர் ஜெயந்திய மணந்துக்கிட்டு 100 பிள்ளைகளை இந்த பூமிக்கு தந்தாரு. குருவாயூரப்பா இந்த மாதிரி ருஷப அந்த அம்சத்துல நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்க. நீங்க இந்த 100 பிள்ளைகளை பூமிக்கு தந்து நல்ல முறையில இங்க இருக்கவங்களுக்கு நம்மளோட குலம் தலைக்கணும்னா குழந்தைகள் நம்ம சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, இந்த பூமியோட சேமத்துக்காகவும் நாம குழந்தைங்களை வளர்த்து பெரியவங்களாக்கி தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. 100 புத்திரர்கள்ல ஒரு புத்திரர், அதாவது முதல் புத்திரர் தான் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு, பரதன் தான் இந்த பூமியை அரசாண்ட அடுத்த முதல் அரசன். இப்போ பரதனுக்கு அப்புறம் அடுத்து 9 பிள்ளைகள் யோகத்தை கடைபிடிச்சு அவங்க தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தவத்தினால பாகவத தர்மத்தை இந்த உலகத்துல பரப்புனாங்க. இன்னொரு 9 பிள்ளைகள் சிற்ற அரசர்களா இருந்து பரதனுக்கு உதவி செய்ய ஆட்சி புரிஞ்சாங்க. மீதமுள்ள 81 பிள்ளைகளும் கடுமையான தவம் செஞ்சு சிறந்த அந்தணர்களா இந்த பூமியில வந்து வாழ்ந்தாங்க.
இது மாதிரி 100 பிள்ளைகளை கொடுத்து குருவாயூரப்பா நீங்க ரிஷப தேவரா இந்த பூமியில நல்ல தர்மத்தை பரப்புனீங்க. இப்போ பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு ரிஷப தேவரான நீங்க இப்போ தன்னோட எல்லா வேலையும் முடிஞ்சது இந்த பூமியிலன்னு சொல்லிட்டு வனம் போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட நல்ல ஞானோபதேசத்தை கேட்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அதை தப்பாவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உங்களை பத்தி பழியையும் பரப்புனாங்க. இதை எதையுமே நீங்க கண்டுக்காம மகா முனிவர்கள் முன்னிலையில உங்க பிள்ளைகளை அழைச்சு நீங்க அவங்களுக்கு ஞான உபதேசத்தை பண்ணீங்க. பற்றுதில்லாத வாழ்க்கை எப்படி வாழணும், பக்தியோட எப்படி இருக்கணும், அதே நேரம் தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மேலும் கடுமையான தவம் புரிய நீங்க கிளம்பிட்டீங்க. அப்போ ஒரு பாம்பை போல, ஒரு காக்கையை போல, ஒரு விலங்கை போல வாழ்ந்தீங்க. பைத்தியக்காரத்தனமா, பிசாசுத்தனமா, இன்னும் சொல்ல போனா பித்து பிடிச்ச மாதிரி பக்தியில இருந்தீங்க. அப்படி பக்தியில இருந்த நீங்க கிடைச்ச இடத்துல வாழ்ந்துக்கிட்டு அதே நேரம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சீங்க. கடைசியா குடகுமலை அப்படிங்கிற இடத்துல உங்களோட சரீரம் காட்டு தீனால அழிஞ்சு போனது. இப்படிப்பட்ட ரிஷப தேவரா இந்த பூவுலகத்துக்கு வந்து நிறைய யோகிகளை உருவாக்கி அதே நேரம் நல்ல அரசர்களையும் உருவாக்கி வாழ்ந்த நீங்க இறுதியில பரமானந்த ஸ்வரூபத்துல கலந்துட்டீங்க. இப்படிப்பட்ட குருவாயூரப்பா நீங்க என்னோட நோய் கூட்டங்களை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு. இந்த தசகத்துல வர்ற பரதர் தான் முதல் பரதர். அதாவது இவரால தான் நம்மளோட பாரதம்ன்ற பேரே பெற்றது. இதே மாதிரி இன்னும் 3 பரதர்கள் இருக்காங்க. சாகுந்தலை துஷ்யந்தர் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த ஒரு புதல்வன் பரதர் தான். ராமனோட தம்பியும் பரதர் தான். கடைசியா 4வதா நமக்கு நாட்டிய சாஸ்திரத்தை கொடுத்தவரும் பரதர் தான். ஸோ இந்த மாதிரி 4 பரதர்களை கொண்ட நாடு இது. இத்தோட இந்த தசகம் முடிவடையுது. மீண்டும் அடுத்த தசகத்துல நாளைக்கு சந்திப்போம். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.